வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கதைகளின் நேரத்துல சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போறோம். இந்த நாவலோட பெயர் விபரீத கோட்பாடு. எப்போதுமே சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது கணேஷும் வசந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த துப்பறிவாங்க. அந்த ஸ்பெஷல் இந்த நாவல்ல இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பான நாவல்னு கூட சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். கோர்ட்ல இருந்து என் ஆபீஸ்க்கு திரும்பி கொண்டிருந்தேன். மாலை. அந்த கார் சந்தையையே அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது. அருகில் சென்றதும் அது என் ஆபீஸின் எதிரேதான் நிற்கிறது என்பது தெரிந்தது. புதிய கேஸ். மெலிதான பச்சை வர்ண வண்டி. வெளிதேச சரக்கு. அமெரிக்காவில் தான் இப்படி கார்களுக்கு பதிலாக தேர்கள் செய்வார்கள். எஸ்டிசி வழியாக ஏலத்தில் வாங்குவதற்கு 1.5 லகரமாவது ஆகியிருக்கும். உள்ளே சுத்தமாக ஒரு கை ரம்மி ஆடலாம். அவ்வளவு இடம். பின் சீட்டில் உட்கார்ந்தால் டிரைவரை பார்ப்பதற்கு பைனாகுலர் தேவைப்படுமோ என தோன்றியது. ரேடியோ இருந்தது. ஏர் கண்டிஷன் இருந்தது. மற்றொரு சமாசாரம். நம்பர் பிளேட்டுக்கு மேலே குரோமிய பளபளப்பில் ஒரு சின்னம். உள்ளே நுழைந்தேன். காருக்குள் அல்ல, என் ஆபீஸுக்குள். வசந்த் அந்த பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தான். மற்றொரு இளைஞன் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். வசந்த் அந்த பெண்ணுடன் இன்ஸ்டன்ட் காதல் கொண்டு விட்டான் என்பது அவனது பரிவான பார்வையில் இருந்தே தெரிந்தது. வசந்தின் காதல்கள் தினசரி மாறும். என்னை பார்த்ததும் சற்று ஏமாற்றத்துடன் வந்துவிட்டார் என்றான். மிஸ் தருணா, திஸ் இஸ் மிஸ்டர் கணேஷ் என்று அந்த பெண்ணுக்கு என்னை அறிமுகப்படுத்தினான். ஹாய் என்றாள். வசந்த் அந்த இளைஞனை பார்த்து, சாரி, உங்கள் பெயர் மறந்துவிட்டது என்றான். சாமிநாதன் என்றான். சாமிநாதன். ஹலோ, உள்ளே வாருங்களேன் என்றேன். அந்த பெண் என்னையே வைத்த கண் வாங்காமல் பார்க்க என் காலருக்குள் குறுகுறுத்தது. சாரி, ஆபீஸ் சுத்தமாக இல்லை என்று 2 புத்தக தலையணைகளையும் காஃபி கோப்பைகளையும் விலக்கி அவர்களுக்கு ஒரு வழியாக உட்கார இடம் பண்ணி கொடுத்தேன். எதிரே உட்கார்ந்தேன். வசந்த் நின்றவாறே அந்த பெண்ணை சொல்ல தேவையில்லை. வெளியே ஹார்ன் சப்தம் கேட்டது. உங்கள் கார் போக்குவரத்தை அடைக்கிறது என நினைக்கிறேன். வசந்த், போய் பார் என்றேன். என்னை முறைத்து விட்டு சென்றான். அந்த பெண்ணுக்கு 20 வயது இருக்கலாம். நவீனமாக உடை அணிந்திருந்தாள். தற்காலத்தில் பெண்கள் வித்தியாசமின்றி ஆண்களின் சட்டைகளையும் ஏன் பனியன்களையும் கூட அணிவது பற்றி எனக்கு உத்தரவாதமாக தெரியும். இந்த பெண்தான் என்று சொல்வதற்கு நிறைய ஆதாரங்கள் தெரிந்தன. கடுகளவு பொட்டு இட்டிருந்தாள். தலைமயிரை கவனமாக களைத்திருந்தாள். மெல்லிய லிப்ஸ்டிக் அணிந்திருந்தாள். புருவங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. சட்டையின் காலர் திறந்திருந்தது. கழுத்து சன்னமாக தெரிந்தது. இன்னும் தெரிந்தது, ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் செய்திருக்கிறாள் போலும். சற்று ஆரோக்கியமான மத்திய பிரதேஷ். அதற்கு கீழே அவளை பார்க்க முடியாதபடி என் மேஜை. சாமிநாதனுக்கு 29 வயது இருக்கலாம். உடைகளின் தோரணையில் அவனுக்கும் அவளுக்கும் முடிச்சு போட முடியவில்லை. தலைமயிர் சமீபத்தில் சலூனுக்கு போயிருந்தது. நெற்றியில் பெரிதாக குங்கும பொட்டு. நல்ல சிவந்த உதடுகள். கன்னங்களில் குழந்தை பருவத்தில் சாப்பிட்ட டின்களின் உபயம் தெரிந்தது. மெல்லிய உதடுகள். கண்கள் என்னை நேராக பார்க்க மறுத்து என் மேஜை மீதிருந்த மசிக்கூட்டில் தங்கியிருந்தன. ஜிப்பா போல் உயர்ந்த சில்க் அணிந்திருந்தான். அதன் ஊடே மார்பில் நிறைய கேசம் வளர்ந்திருப்பதும் ஒரு தங்கச் சங்கிலி தொங்குவதும் அந்த சங்கிலியின் இறுதியில் ஒரு டாலர் தொங்குவதும் அதில் நான் முன்பு குறிப்பிட்ட சின்னத்தின் கோடுகளும் தெரிந்தன. என்ன விஷயம் சொல்லுங்க என்றேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சொல்லு சாமி என்றாள் பெண். நீயே சொல் என்றான். குரல் சன்னமாக இருந்தது. அவள் என்னை பார்த்தாள். என்று கனைத்து எச்சில் விழுங்கி கொண்டாள். நீங்கள்தானே லாயர் என்றாள். ஆம் என்றேன். நான் சாமியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். தாராளமாக செஞ்சு கொள்ளுங்க. என்னோட ஆசிகள். நாங்கள் உங்களிடம் ஆசி கேட்க வரவில்லை. சாரி, ஆசிகள் வாபஸ் என்றேன். வசந்த் நுழைந்தான்.
எங்கள் திருமணத்துக்கு ஒரு தடை இருக்கிறது என்றாள். வசந்தின் காதல் அஸ்தமித்தது. என்ன தடை? உங்களுக்கு 18 வயது ஆகவில்லையா? தடை அது இல்லை. என் முதல் மனைவி பிரதிமா என்றான் சாமிநாதன். ஓ, உயிருடன் இருக்கிறாளா? ஆம். விவாகரத்தாகிவிட்டதா? இல்லை. அப்போது நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. பிரதிமா சாமியை விட்டு சென்று விட்டாள். ஆம், அவள் என்னுடன் இல்லை. எங்கே இருக்கிறாள்? தெரியாது. நான் சொல்றேன். சாமி சொல்ல தயங்குறாரு. அவ வேற ஒருவனோட இருக்கா. தருணா, இல்ல சாமி, வக்கீல்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். அவனை பார்த்தேன். தயக்கத்துடன் அவள் இன்னொருவருடன் இருக்கிறாள் என்ற சந்தேகம் இருக்கிறது என்றான். ஷீ இஸ் எ பிட்ச். பாவ சாமி ஏமாத்தி இருக்கிறா. சாமி சொல்லிவிட்டேன். சாமிநாதன் மென்று விழுங்கினான். ஒரு சந்தேகம் என்றேன். என்ன? என்னிடம் எதற்காக வந்தீர்கள்? நீங்கள் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சந்தேகம் கேட்பதற்கா? அதுதான் கூடாது என்று சொல்லிட்டீங்களே, பின்ன ஒரு வக்கீலுக்கு இனிமேல் என்ன தேவை? தருணா என்னை நேராக பார்த்தாள். நீங்க ஒரு வக்கீல் மட்டும் இல்லை, அதற்கும் மேலே என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வேறு சில சாகசங்களும் செய்வீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு யார் சொன்னார்? பல பேர். ஏன், மிஸ்டர் வசந்த் கூட. வசந்தை ஆக்ரோஷமாக பார்த்தேன். பாஸ், அதாவது நான் சொன்னது என்னன்னா, ஒரு கேஸை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அலைச்சலுக்கு அஞ்ச மாட்டீங்கன்னு சொன்னேன். இது ஒரு கேஸா? மேரேஜ் ரெஜிஸ்டர்ட்ட போக வேண்டியவங்க இங்க வந்திருக்காங்க. சாமிநாதன் மௌனம் சாதித்தான். நாங்கள் பேச பேச ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். தவிர ஒரு வார்த்தை எல்லாம் அந்த பெண் தருணாதான். சரியான ஓட்டைவாய் என்று தெரிந்தது. வசீகரமான ஓட்டைவாய், முழுமையான உதடுகள், சடுதியில் சிரிக்கிறாள். அதிர்ஷ்டக்காரன். மிஸ்டர் கணேஷ், எங்களுக்கு உங்கள் உதவி வேறு விதத்தில் தேவையாக இருக்கிறது. நான் சாமியை விரும்புகிறேன். சாமியை கல்யாணம் செஞ்சுக்க ரொம்ப இஷ்டப்படுறேன். பிரதிமாவை பத்தியோ அவ நடத்தைய பத்தியோ எனக்கு கவலை இல்லை. இருந்தும் சட்டவிரோதமான ஒரு காரியம் செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. சாமி ரொம்ப நல்லவர். எங்கள் பரிச்சயம் சற்று முதிர்வதற்குள் ஓப்பனாக சொல்லிவிட்டார். நான் கல்யாணமானவன், என் முதல் மனைவி ஓடிப்போய் விட்டாள் என்று. அவளுடன் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காரு. அப்பாவி மனுஷனை ஆட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் சரிதான். நான் என்ன செய்யணும்? எனக்கு இன்னும் தெளிவாகலையே. நீங்கள் பிரதிமாவை கண்டுபிடிக்கணும். பிரதிமாவையா? அவ இப்போ எங்க இருக்காங்கிறது தெரியாதா உங்களுக்கு? தெரியாதே. பின்ன எப்படி சொல்றீங்க அவ வேற ஒருத்தவனோட தான் வாழ்கிறான்னு? அவளது முந்தன நடத்தையிலிருந்து. அப்படியா? அவள் திடீர்னு சொல்லி கொள்ளாம காணாம போயிட்டாளா? ஓடி போயிட்டா. பிறந்த வீட்டுல விசாரிச்சு பார்த்தீங்களா? அவள் பெற்றோர் உயிருடன் இல்லை. ஒரே ஒரு அண்ணன்காரன் இருக்கான். அவளை பத்தி பேச்சு எடுக்காதங்கிறான். வேற யாரோடனோ வாழ்கிறா நிச்சயம். அப்படியா? சாமிநாதனை பார்த்தேன். அவன் கண்களில் லஜ்ஜை தென்பட்டது. இவ்வளவு புஷ்டியாக வயதான குழந்தை போல் இருக்கிறாயே, உன்னிடம் என்ன கோளாறு? ஏன் அவள் உன்னை விட்டு சென்று விட்டாள்? பணத்துக்காக கல்யாணம் செய்து கொண்டாளா? அப்படி இருந்தால் ஏன் விட்டுவிட்டு ஓடுகிறாள்? படுக்கையில் ஏமாற்றங்களா? பாசமா? மற்றொரு காதலா? கொடுமைப்படுத்தினாயா? சாமிநாதனை பார்த்தால் கொடுமைப்படுகிற ரகமாக தோன்றுகிறது. அவன் அசட்டு சிரிப்பில் ஓர் ஐயோ பாவம் இருந்தது. அவன் மேல் இரக்கம் பிறந்தது. போலீஸில் சொன்னால் கண்டுபிடித்து கொடுப்பார்கள். ஐயோ, போலீஸ் வேண்டாம்பா என்று கன்னத்து சதையாட தலையாட்டினான் சாமிநாதன். அவள் யாருடன் எங்கு வாழ்கிறாள் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து என்ன செய்வதென்று உத்தேசம்? சாமி சொன்னதிலிருந்து அவள் ஒரு என்று நிச்சயம் தெரிகிறது. அது நிரூபிக்கப்பட்டுவிட்டு கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனோட தான் வாழ்றா என்று ஸ்தாபித்து விட்டால் சாமி விவாகரத்து மனு போட்டு விடலாம். அடல்டரி எல்லாம் நிரூபிப்பது இந்திய கோர்ட்ல ரொம்ப கஷ்டம். முயன்று பார்க்கலாமே. இல்லை என்றால் அவளை நீங்கள் அணுகி பேசி பரஸ்பர விவாகரத்து ஒப்பந்தத்துக்கு காசோ பணமோ கொடுத்து கையெழுத்து வாங்கி விடலாம். முதலில் அவள் எங்கு இருக்கிறாள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். செய்வீர்களா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார் என்றான் சாமிநாதன். நான் வசந்தை பார்த்தேன். எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் கண்களால்.
மிஸ்டர் சாமிநாதன், நான் மேலே தீர்மானிப்பதற்கு முன் உங்கள் முதல் மனைவி பற்றி நான் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வேண்டும். சற்று அந்தரமாக இருந்தால் கூட பதில் சொல்ல வேண்டும். அந்தரங்கம் என்றால்? மிரண்டு தருணாவை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வார், நீங்கள் கேளுங்கள் என்றாள் தருணா. அதற்கு முன் ஒரு சின்ன சந்தேகம். உங்க கார் நம்பர் பிளேட்டுக்கு மேல ஒரு சின்னம் இருக்குதே, ஒரு சூளம், ஒரு அரைவட்டம், நீங்க கூட கழுத்துல மாட்டி இருக்கீங்களே, அது என்ன? சாமிநாதன் மார்பை பார்த்து கொண்டு, ஓ இதுவா என்று சிரித்தான். இது ஒரு எந்திரம், சித்தப்பா கொடுத்தாரு, காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு. பிரதிமா இவர் மேல சூனிய வைக்க பார்த்தா. சச்ச, அதெல்லாம் இல்ல, சும்மா சொல்லாத. தருணா பிரதிமாவை வெறுக்கிறாங்கிறது நல்லா சன்னமா தெரிஞ்சிச்சு. இவளை கூட வச்சுக்கிட்டா கேள்விக்கெல்லாம் இவளே பதில் சொல்லிடுவா. எனக்கு சாமிநாதனை தனியா மடக்கணும். வசந்தை பார்த்தேன். தருணா, காஃபி சாப்பிட்றீங்களா? வசந்த் தருணாவை அழைச்சிட்டு அப்சராவில் ஏசி ரூம்ல ஏதாவது வாங்கி கொட, அதுவரை நான் சாமிநாதன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். குறிப்பறிந்து உற்சாகத்தோட ஓகே என்றான் வசந்த். அவள் சந்தேகத்தோட, எல்லாருமே சேர்ந்தே போகலாமே என்றாள். இல்ல, சாமிநாதன்ட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தயங்கினாள், யோசித்தாள். ஆல்ரைட் என்றாள். காரை எடுத்து கொண்டு போகிறாயா தருணா என்று சாமிநாதன் தன் பையில் இருந்த சாவியை எடுத்து ஆட்டினான். சாவி கொத்தில் மறுபடி அந்த சின்னம். வேண்டாம், நடை தூரம்தான் என்றான் வசந்த். அவர்கள் போனதும் சாமிநாதனை நேராக பார்த்தேன். திரு திரு என்று விழித்தான். பலியாடு போல். ஹிஹி, நான் தான் அவளுக்கு கார் கற்று தரேன், ரிவர்ஸ் சரியா வராது, பெரிய கார் பாருங்களேன். கார் உங்களுடையதா? சித்தப்பாவோடது. பிரதிமாக்கு என்ன வயசு இருக்கும்? 25 இருக்கும். சித்தப்பாக்கு சரியா தெரியும். இந்த சித்தப்பா அடிக்கடி வராரே, கவனிக்கணும். அவன் பார்வை மறுபடி என்னை விட்டு அர்ஜென்ட்டாக விலகியது. ஜஹா வாங்குவது இவன் இரத்தத்தில் ஊறின சமாசாரம் போல. எப்போதும் ஒரு அடிப்பட்ட பார்வை. என்ன இவன் குறை? பிரதிமா போட்டோ ஒன்று கிடைக்குமா? வச்சிருக்கேன், வீட்டில் இருக்கு, தரேன். அதிலிருந்து அவளை கண்டுபிடிச்சிடுவீங்களா? கில்லாடி சார் என்று சிரித்து என் முகத்தில் பதில் சிரிப்பை தேடினான். மறுத்தேன். இன்னும் சில விவரங்கள் வேண்டும். மிஸ்டர் சாமிநாதன், உங்கள் மனைவி ஏன் உங்களை பிரிந்து சென்று விட்டாள்? நீங்கள் சொல்லும் காரணம் என்ன? அவன் சிரிப்பு சட்டென்று நின்னது. சன்னமாக, அவள் ஒரு மாதிரி என்றான். ஒரு மாதிரி என்றால்? நடத்தை சரியில்லை. அப்படியா? கொஞ்ச நேர மௌனத்திற்கு பிறகு, என் கண்களாலேயே பார்த்தேன் என்றான். என்ன சார், இதைவிட கொடுமை ஒரு கணவனுக்கு இருக்க முடியுமா சார்? அவன் முகம் அழுகைக்கு தயாராகியது. கண்களில் நீர் பளிச்சிட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சாதாரண நிகழ்ச்சியை நீங்கள் தப்பாக அர்த்தம் பண்ணி கொண்டு இருக்கலாம் அல்லவா? சாதாரண நிகழ்ச்சி அது? படுக்கையில உடுப்பு இல்லாம சாதாரண நிகழ்ச்சியா? மறக்கக்கூடிய நிகழ்ச்சியா? அவன் கண்ணீர் சேமிதமாகி உருண்டு பொட்டென்று பிளேட்டிங் பேப்பரில் விழுந்து விரைவாக பரவியது. சாரி என்றேன். கைக்குட்டையை உபயோகித்தான். அவளை அதற்கு என்ன செஞ்சீங்க? திட்டினீங்களா? வீட்டை விட்டு வெளியே போனீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். நான் பார்த்தது அவளுக்கு தெரியாது. அப்புறம் அவளோட பேசவே இல்லை, அவ்வளவுதான். அவளும் பேசல. அவளுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க சித்தப்பா என்ன சொன்னாரு? அவர்கிட்ட நான் இதை சொல்லல. அவர் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் தான் இது. அவருக்கு தெரிஞ்சா துடிச்சு போவார்னு நான் சொல்லவே இல்லை. நல்ல ஃபேமிலி சார் நாங்க. எவ்வளவு நாட்களாச்சு பிரதிமா உங்களை விட்டு போய்? ஏறக்குறைய 1 வருஷம். டிசம்பருக்கு 1 வருஷம். யூ மீன் 1 வருஷமா உங்க சித்தப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? நீங்க தனியா வாழ்றீங்களா? இல்ல, சித்தப்பாவோட தான். அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்க. சித்தப்பா தான் எனக்கு எல்லாம். அவர்கிட்ட எப்படி 1 வருஷம் இந்த தீவிரமான விஷயத்த மறைச்சிருக்க முடியும்? சித்தப்பாட்ட தெரிவிக்கலன்னு தான் சொன்னனே தவிர சித்தப்பாக்கு தெரியாதுன்னு சொல்லல. தெரியும், நிச்சயம் தெரியும். அவருக்கு தெரியாததே கிடையாது. அவர் மனம் புண்படும்னு தான் நான் பேசிக்கல. என் மனம் புண்படுமோன்னு அவர் இதை பத்தி பேசிக்கல. நீங்கள் அவளை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலையா? இல்ல என்றான் தீர்மானமாக. ஏன்? என் சுபாவம் அப்படி.
அவள் இந்த மாதிரி நடந்து கொண்டதுக்கு முதல்ல என்கிட்ட என்ன குறை, என்ன தப்புன்னு என்னையே கேட்டுக்கிட்டேன். பதில் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. என் அப்பாவித்தனம், வேற எதுவும் இல்லை. தாட்சண்யம், கோலத்தனம், மனசுல நினைச்ச கோவத்தை வெளியில சொல்லும் போது அதன் ரூபம் மாறிவிடுகிறது. சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான். ஜனங்கள் மிதிக்க என்று ஜென்மம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வயசுல நடராஜன் ஒரு குட்டி பையன் என்னை ஆட்டி படைச்சான். அப்புறம் வேற வேற சிநேகிதர்கள், வேலைக்காரர்கள், கடைக்காரர்கள் எல்லாரும் என்னை ஏமாத்தினாங்க. கடைசியில மனைவி ஏமாத்தினா. இப்போ அவளை மறுபடி தேடி சென்று கண்டுபிடிப்பதில் என்ன லாபம்? எனக்கு அவளை மறுபடி பார்க்கறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இந்த பெண் தருணா தான் அந்த சம்மந்தத்தை ஒட்ட அறுத்துட்டு அப்புறம் வாங்குறா. தருணா மாதிரி ஒரு பெண் கிடைக்க மாட்டா. என் அப்பாவித்தனத்தை முழுசா உணர்ந்திருக்கா. சாமி, தைரியமா இருக்கணும், வேலைக்காரங்கள அதட்டணும், எல்லாரையும் மூஞ்சி மேல ஏறி விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பா. அவளோட 3 மாசம் பழகியதுல எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துட்டு அன்னைக்கு காரியஸ்தனை டிஸ்மிஸ் செஞ்சிட்டேன். ஒரு மாமாங்கம் திருடி இருக்கான். ஜெம் சார், அவ தருணாவிடம் உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்கிறீர்கள். நிச்சயம் என் முதல் மனைவி கண்டுபிடித்து நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு? விடுதலைக்கு. தீர்மானமாக அவ இன்னொருத்தன்ட்ட தான் வாழ்றான்னு நிரூபிச்சிட்டா நான் விவாகரத்துக்கு மனு போட்டு, அவ அப்படி வாழலைன்னா எப்படியாவது அவளை சந்திச்சு பேசி கொடுக்குற பணத்தை கொடுத்து. நான் யோசித்தேன். சாமிநாதன், இன்னொருத்தன் என்கிறீர்களே, அது யார் என்பதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாரையோ கண்ணால் பார்த்தேன் என்று சற்று முன் சொன்னீர்களே, எத்தனையோ இன்னொருத்தன்கள். நான் பார்த்தது ஒரு வேலைக்காரனுடன். மை காட், அவனை டிஸ்மிஸ் செய்து விட்டேன். என்ன ஒரு வீர செயல்! மிஸ்டர் கணேஷ், என் நம்பிக்கையெல்லாம் தருணாதான் என் வாழ்க்கையில பிரகாசம் தர போறவ. எப்படியாவது என்ன அந்த முதல் விவாகம் என்கிற பயங்கர சொப்பனத்திலிருந்து விடுவிச்சு விடுங்க. தருணாவை நான் அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் ஊரை கூட்டி கேஸ் போடுவா. என்ன வேணும்னாலும் செய்வா ராட்சசி. பின்ன ஏன் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? அழகான ராட்சசி பிரதிமா, அழகான ராட்சசி. அவளை பார்க்க ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு பெண், ஓடிப்போன பெண். அவள் விட்டு சென்ற தடயங்களிலிருந்து அவளை கண்டுபிடிப்பது கவர்ச்சிகரமான வேலையாகத்தான் இருந்தது. சாமிநாதன் கட்சியை கேட்டாயிற்று. பிரதிமாவின் கட்சி என்ன? ஆல்ரைட் சாமிநாதன், நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். உங்கள் மனைவி விட்டு சென்ற பொருள்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிறைய. போட்டது போட்டபடியே சென்று விட்டாள். சரி, அவற்றை நான் பார்க்க வேண்டும். அப்படியே உங்கள் சித்தப்பாவையும் சந்திக்கலாம். தாராளமாக. ஆனா பிரதிமாவை நாம கண்டுபிடிக்கிற முயற்சியை பத்தி எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேணாம். அவளை பத்தி பேச்சை இனிமே எடுக்க கூடாதுங்கிறாரு. தருணாவை பத்தி அவருக்கு தெரியுமா? தருணா அவருடைய புதிய செக்ரட்டரி. ஆனா நானும் தருணாவும் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறது அவருக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் அவர்கிட்ட சொல்ல வேணாம். எப்போ வரீங்க? இப்போவே. அவங்க வந்ததும் புறப்பட்டுடலாம். இன்னைக்கு வேணாம், வேற ஜோலி இருக்குது. நாளைக்கு காலையில வாங்கலேன், நானே வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். சரி, என்ன பேசியாயாச்சா? எல்லா விவரமும் சொன்னாரா என்று தருணாவின் குரல் கேட்டது. இந்த பகுதி இதோட நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.